ரொம்ப டேஸ்டான ரசம் செய்யணுமா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். புளி ஊறினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இடித்த பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கையாலேயே நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அதில் இருக்க வாசம் எல்லாம் ரசத்தில் இறங்கும். மிளகு, ஜீரகம், தனியா, வெந்தயம், வரமிளகாய் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே தக்காளி, கருவேப்பிலை இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சிருக்கலாம். ஒரு வானலில் 2 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் தாளிச்சிட்டு ரசத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருக்க கரைச்சலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். புளியோடைய பச்சை வாசனை போகிற அளவு கொதிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மிளகு ஜீரகம் பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அது ரசத்துடைய டேஸ்ட்டு அதிகப்படுத்தும். அதுக்கப்புறம் ரசம் ஒரு கொதி வந்தால் போதுங்க. இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளவுதாங்க. ஈஸியாக